இதுல நீ புடுங்கி பெரியார் படிக்க வச்சார், இவரு படிக்க வச்சார். எங்க அப்பன் படிக்க வச்சா ஆடு மாட்டை வித்து பனை மரத்தை வித்துட்டு பைத்தியக்காரப்பட எங்க அப்பன் படிக்க வச்சாண்டா. பெரியாய் போயிருக்கு. படிக்காத என் தாத்தன் காமராஜ் படிக்க வச்சாண்டா. இன்னைக்கு நான் படிக்கல, என் பிள்ளைய படிக்கணும்னு நினைச்சாண்டா என் தாத்தன். என் தாத்தன் உங்க பெரியார் கட்டில ஒரு இன்ஸ்டியூஷன் சொல்றா, ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் சொல்றா. பிச்சை எடுத்து படிக்க வைக்கிறான்டா என் தாத்தன் காமராஜ். பிச்சை எடுத்து மதிய உணவு ஓடுவோம், பிள்ளை பசியால படிக்க வர மாட்டேங்கிறான்ட்டு நன்கொடை கேட்டான்டா. கையெழுத்தி நின்னாடா, நன்கொடை கேட்டான் காமராஜ். அந்த நன்கொடைக்கு உங்க பெரியார் கொடுத்த நன்கொடை ஒன்னு சொல்ற, 100 ரூபாய் கொடுத்துறான். ஏய் சொல்றா, சும்மா பேசிட்டு இருக்க. வரலாறு திரும்புதுன்னா இதாண்டா வரலாறு திரும்புதுடா, இதாண்டா திரும்புது. என் தம்பி அன்னைக்கு மேடையில சொல்றாரு, வந்திருக்கவன் நல்லவனா கெட்டவனான்னு பாக்காதிய, உண்மையானவனான்னு பாருங்கன்னு. கெட்டவன் எப்படா உண்மையா இருப்பேன்? நீ உணர்ந்து பேசுறியா, அடுத்தவன் எழுதி கொடுத்து பேசுறியா? அவன் எழுதி கொடுத்தவன் முட்டாப்பையில இருக்கான்னு உனக்கு தெரியுதா இல்லையா? அவன் முன்னாடி நின்று கூடி இருந்தவன் கேட்க மாட்டான், உங்க அண்ணன் கேட்பானா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லணும்ல. பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி, அதுவல்ல கொள்கை. உன் கொள்கை என்னன்னு சொல்லு. பிஜேபிக்கு எதிராக இருக்கல நான் பாக்குறேன். அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபாடு இருக்குப்பா சொல்லுப்பா. கொள்கை எதிரி, அப்ப கொள்கை வேற அரசியல் வேறைய. யாரா உனக்கு சொல்லிக் கொடுக்குறா யோக்கியப்ப? யாரா அதெல்லாம்? எவன்டாவன்? நான் பல தடவை சொல்லிட்டேன், கொள்கையை மாத்த இல்ல எழுதி கொடுக்குற ஆளப்பையில ஆளை மாத்த. அடுத்தவன் பேச்சு கேட்காத, ஒரு தடவை அண்ணன் பேச்சு கேளுன்னு பல தடவை சொல்லிட்டேன். அவனுக்கு ஏதாவது அறிவு தான் சொல்லிக் கொடுப்பான. கொள்கை என்ன, அரசியல் என்ன? சரி, கொள்கை எதிரி, அப்ப பிஜேபி அரசியல் செயல்பாடு ஏத்துக்கிறியா? திமுக அரசியல் எதிரி, அவன் கொள்கை நிலைப்பாட்டை ஏற்கிறியா? கொள்கை தானே அரசியலா இது.